கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அத்தியாயம் 15. வீடு திரும்பிய மாதவனுக்கு அவளது நினைவாகவே இருந்தது. அவளை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு முயற்சிகள் எடுத்தான். துரைக்கு அவ்வப்பொழுது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசுவான். நேரம் கிடைக்கும்போது தேனிக்கு சென்று அவளை தேடினான். ஆனால் பலனில்லை. பிறகு ஒரு நாள் துரை மாதவனுக்கு கைபேசி மூலம் தொடர்பு கொண்டான். ஹலோ மாதவா, அந்த பொண்ணை பற்றி சில விஷயம் தெரிய வந்திருக்கு என்றான். என்ன விஷயம் துரை? அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுதா? அந்த 2 பொண்ணுங்க அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு இங்கே வந்து இருக்காங்க. அவங்க சென்னையை சேர்ந்த பொண்ணுங்க. அவங்க படித்த காலேஜ் பேர் தெரிஞ்சு போச்சு மாதவா. அந்த பொண்ணு பேர் என்னன்னு தெரிஞ்சுதா? இல்லைடா, அந்த பொண்ணு பேர் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதை கண்டுபிடிக்கவே எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சுடா. அந்த 2 பொண்ணுங்களோட ஃப்ரெண்டு கல்யாணமாகி வேற ஒரு ஊருக்கு போயிட்டதால் கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு. சரிடா, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு போதும், நான் அவளை கண்டுபிடித்து விடுவேன் என்று உற்சாகமாக கூறினான் மாதவன். அந்த வார கடைசியில் அந்த கல்லூரிக்கு விசாரிப்பதற்காக சென்றான். அப்போது மதுமிதா மற்றும் கீதா அந்த கல்லூரியில் இருந்து வெளியில் வருவதை பார்த்தான். அவளை பின்தொடர்ந்து அவள் வீட்டை கண்டுபிடித்தான். பிறகு அவளை பின்தொடர்ந்து அன்று டி நகரில் துணிக்கடை ஒன்றில் நுழைந்தான். அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் அவளை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுதுதான் முதல் முறையாக அவள் பெயரை அவன் தெரிந்து கொண்டான். இப்படி நடந்த எல்லாவற்றையும் கீதாவிடம் சொன்னான் அவன். இதனை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த கீதா மலைத்து போனாள். நான் மதுமிதாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். ஆனால் அவளை ஃபாலோ பண்ணின இந்த கொஞ்ச நாளில் அவள் என்னை வெறுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி முழு மனசுடன் என்னை வெறுக்கிற ஒரு பெண்ணை உண்மையை மறைத்து கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தயக்கமாக இருக்குது என்றான் மாதவன். அவள் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதால தான் வெறுக்கிறாள் என்றாள் கீதா. அது எனக்கும் புரியுது. இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? எனக்காக நீங்கள் அவள்கிட்ட பேசணும். பேசி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கேட்டு சொல்லணும். என் மேலே தப்பு இல்லைன்னு நான் நிரூபித்தால் அவளுக்கு என் மேலே இருக்கிற வெறுப்பு மறையுமான்னு கேட்டு சொல்லுங்க, போதும். உண்மை தெரிந்ததுக்கு அப்புறம் அவள் என்னை வெறுக்க மாட்டான்னு தெரிய வந்தால் தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற வேலையில் இறங்குவேன். அவளோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட சந்தோஷத்துக்காக அவளிடம் உண்மையை மறைத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அவள் கஷ்டப்படுவதில் எனக்கு இஷ்டம் கிடையாது. அதனால தான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கிறேன் என்றான் மாதவன். இவனது சந்தோஷத்தை மட்டும் பெரிதாக நினைக்காமல் மதுமிதாவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அவனது நல்ல மனதையும் உண்மையான காதலையும் புரிந்து கொண்டாள் கீதா. நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன். நாளைக்கு அவளை அண்ணா டவர் பார்க் கூட்டிகிட்டு வந்து இதை பற்றி பேசுகிறேன். நீங்களும் வாங்க. அவள் சொல்கிற பதிலை நீங்களே கேளுங்க என்றாள் கீதா. அப்புறம் இன்னொரு விஷயம், திருவிழாவில் பார்த்தது நானான்னு அவள் கேட்டால் நீங்கள் என்று முடிக்காமல் தயங்கினான். கேட்டால் நான் நீங்கள் அவன் இல்லைன்னு சொல்லிடுறேன், ஓகேவா? இதை நான் உங்களுக்காக செய்யலை, மதுமிதாவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு செய்கிறேன் என்றாள் கீதா. இதுவரைக்கும் நண்பர்களாக இருந்த நாம் 2 பேரும் சம்மந்தி ஆக போகிறோம். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிதம்பரம் என்று பூரித்து போனார் அண்ணாமலை. எனக்கும் மதுமிதா எங்கள் வீட்டுக்கு 2வது மருமகளாக வருவதை நினைத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றார் பார்வதி. உங்கள் எல்லோரையும் விட நான் தான் ஹாப்பி. இனிமேல் இந்த அக்கா நம்ம வீட்டிலேயே தான் இருக்க போகிறாங்க, ஜாலி என்று கூறியபடி குதித்து கொண்டிருந்தான் ஆதித்யா. இனிமேல் அக்கான்னு சொல்லக்கூடாது ஆதி, சித்தின்னு சொல்லணும் என்று அவனை திருத்தினாள் மலர். அப்படியா, ஓகே. சித்தி, உங்களுக்கு நிறைய கேம்ஸ் தெரியுமா என்று கேட்டான் ஆதித்யா. பட்டு புடவையும் நகையுமாக இருந்தால் மதுமிதா. எனக்கு நிறைய கேம்ஸ் தெரியும் ஆதி, டைம் கிடைக்கும்போது நான் உனக்கு கண்டிப்பாக சொல்லித் தருகிறேன் என்றாள் புன்னகையுடன். ஐயா ஜாலி என்று விட்டு சோஃபாவில் ஏறி குதித்தான் ஆதித்யா. டேய், சோஃபாவில் ஏறி குதிக்காதிகை, கீழே இறங்கு என்று அதட்டினான் ஆறுமுகம். பரவாயில்ல, சின்ன குழந்தை தானே, விளையாடட்டும் விடுங்க என்றார் வள்ளி. என்கிட்ட வாடா என்று ஆதித்யாவை அழைத்து தன் மடியில் வைத்து கொண்டான் மதுசூதன். சுதாராணியை கூட்டிட்டு வரலையா என்று கேட்டார் வள்ளி. அவளுக்கு இவ்வளவு நாள் லீவு விட்டதற்கும் சேர்த்து லீவு நாளில் கூட ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. அவள் படிப்பில் பிஸியாக இருக்கா, அதனால தான் இங்கே வரலை என்றார் பார்வதி. சரி சரி, எப்படியும் கல்யாணத்துக்கு லீவு எடுக்கணும், இப்போவே படித்து வச்சுக்கிறது நல்லது தான் என்றார் வள்ளி. அனைவரும் சிதம்பரத்தின் வீட்டில் கூடி கைத்தாம்பூலம் மாற்றியிருந்தனர். எல்லோரது முகத்திலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆனால் மதுமிதாவின் முகத்தில் மட்டும் மாதவனை காணாத ஏமாற்றம் தெரிந்தது.
வீட்டுக்குள் நுழைந்ததும் ஆதித்யா மலரின் கைபேசியை வாங்கி அதில் இருந்த புகைப்படத்தை மாதவனிடம் காண்பித்தான். அதில் மதுமிதா இருந்த புகைப்படத்தை தன்னுடைய கைபேசிக்கு அனுப்பினான் மாதவன். இரவு படுக்கையில் படுத்திருந்த மாதவன் அவனுடைய கைபேசியை எடுத்து அதில் இருந்த மதுமிதா புகைப்படத்தை வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தான். ஃபோட்டோவிலேயே இவ்வளவு அழகா இருக்கிற, நேரில் எவ்வளவு அழகா இருந்திருப்ப. என்னால் தான் உன்னை நேரில் பார்க்க வர முடியல. எனக்கும் வரணும்னு தான் ஆசை. ஆனால் நீ நேரடியாக என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டு விடுவியோன்னு ஒரு சின்ன பயம் இருக்குது. அப்படி நீ நேரில் கேட்டுட்டா என்னால் உன் முகத்தை பார்த்து பொய் சொல்ல முடியாது. அதனால தான் நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன். இது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. அதனால் என்னை மன்னிச்சிடு என்று புகைப்படத்தில் தோன்றிய மதுமிதாவிடம் மன்னிப்பு கேட்டான். அதே சமயம் மாதவனின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு மதுமிதா அவனிடம் பேசி கொண்டிருந்தாள். ஏன் இன்னைக்கு வரல? நான் நீ வருவாயின்னு தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். ஏன் என்னை ஏமாற்றின? நான் உன் மேலே கோபமாக இருக்கேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். திருவிழாவில் நடந்ததை உன்கிட்ட ஷேர் பண்ணணும். என்னோட பரம எதிரியை பற்றி உன்கிட்ட பேசணும். நீயாவது எனக்கு அவனை கண்டுபிடித்து கொடுக்கணும். அந்த நகை எனக்கு திரும்ப கிடைக்கணும். இப்படி என் மனசில் இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ணணும். எப்போ பண்ண முடியும்னு தான் தெரியல என்று பேசியபடியே அவனது புகைப்படத்தை அவளது மார்பில் வைத்துக்கொண்டு அப்படியே உறங்கினாள் மதுமிதா. முகூர்த்த நாள் குறித்து திருமண வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. மதுமிதாவுக்கு பட்டுப்புடவை வாங்க மலர், பார்வதி, அண்ணாமலை, ஆதித்யா வந்திருந்தனர். அப்போதும் மாதவன் வரவில்லை. மதுமிதாவுக்கு ஏமாற்றமாக இருந்தது. புடவை, நகை என்று எல்லாவற்றையும் வாங்கி முடித்த பிறகு அண்ணாமலை குடும்பத்தினர் திருச்சிக்கு கிளம்ப சிதம்பரம் குடும்பத்தினர் வீட்டுக்கு திரும்பினர். மகளின் ஏமாற்றத்தை முகம் காண்பிக்க வள்ளி மகளின் அறைக்கு சென்று அவரிடம் பேசினார். மது, மாப்பிள்ளை இன்னைக்கு வரலன்னு உனக்கு கவலையாக இருக்கா? அதான் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை? இதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே என்றார் மதுமிதா. சரிம்மா என்று சொன்னபடி லேசாக தலையாட்டினாள் அவள். இன்னும் சோகமாகவே இருப்பதை உணர்ந்த வள்ளி, மது, நேரில் தான் அவரால் வர முடியல, நீ வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி பாரேன் என்று யோசனை கூறினார். எனக்கும் அந்த ஐடியா தோணுச்சு. ஆனால் அவர் எனக்கு முதல் தடவை கால் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்றாள் மெல்லிய குரலில். மகளின் மனம் தாய்க்கு புரிந்தது. எனினும் இப்படியெல்லாம் யோசிச்சா அப்புறம் எப்படி பேச முடியும்? ஒன்று நீயே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசு. அப்படி இல்லைனா அவர்தான் முதலில் பேசணும்னு நீ நினைச்சா அவராக ஃபோன் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணு. இப்படி கல்யாண பொண்ணு முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் என்று மகளின் கண்ணம் தொட்டு தன் பக்கம் திருப்பி கேட்டார் வள்ளி. சரிம்மா, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் என்றாள் மதுமிதா. சரி மது, வா முதல்ல சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி பேசு என்று மகளை அழைத்து சென்று சாப்பிட வைத்தார். இரவு 10 மணிக்கு மாதவனின் கைபேசிக்கு தொடர்பு கொண்டாள் மதுமிதா. மதுமிதாவின் எண்ணை பார்த்த மாதவன் எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தான். வேண்டாம் மாதவா என்று ஒரு மனம் எச்சரிக்க, இன்னொரு மனம் எடுத்து பேசிதான் பாரேண்டா என்றது. எனவே கைபேசியை எடுத்து ஹலோ என்றான். நான் மதுமிதா பேசுகிறேன் என்றாள் அவள். எனக்கு தெரியும் என்றான் அவன். ஓ, அப்போ என்னோட நம்பரை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நாளாக என்கிட்ட பேசாமல் இருக்கீங்களா என்று சிறிது கோபமாக ஆரம்பித்தாள் அவள். ஆனாலும் மாதவனுக்கு அந்த கோபம் ஆனந்தத்தையே கொடுத்தது. அவன் அவளிடம் பேச வேண்டும் என்று அவள் எதிர்பார்ப்பதை அவன் உணர்ந்து மகிழ்ந்தான். அவள் கோபத்தை ரசித்தான். எனினும் எதுவும் பேசவில்லை. என்ன பேச்சியை காணோம் என்று அவள் கேட்டாள். மாதவன், நீதானே ஃபோன் பண்ணின, நீதான் சொல்லணும் என்றான். அப்போ நான் எதுவும் பேசலைன்னா நீங்கள் பேச மாட்டீங்க அப்படித்தானே என்று கோபமாகவே கேட்டாள் அவள். மாதவனுக்கு சிரிப்பு வந்தது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் கடையில் கட்டிட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால பிஸி என்றான். சரி இருக்கட்டும், என்கிட்ட ரொம்ப நேரம் பேச வேண்டாம், கொஞ்சம் நேரமாவது பேசலாம் இல்லையா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். பேசலாமே, நீ பேசு, நான் கேட்கிறேன் என்றான் அவன். அதையும் நான் தான் செய்யணுமா? சரி சரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு தடவை நான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக தேனி என்று ஆரம்பித்ததும் இவன் சுதாரித்தான். என்னம்மா கூப்பிடுறீங்களா? அம்மா அம்மா என்னை கூப்பிடுறாங்க, நாம் அப்புறம் பேசலாம் என்று போய் கூறினான். ஓ, அத்தை கூப்பிடுறாங்களா? சரி, நீங்கள் போய் பாருங்க என்று விட்டு தொடர்பை துண்டித்தாள் மதுமிதா. அதற்கு பிறகும் மதுமிதா 2-3 முறை அவனது கைபேசிக்கு தொடர்பு கொண்டாள். ஆனால்
அவன் கைபேசியை எடுத்து ஒரு சில வார்த்தைகள் பேசியதோடு வேலை இருக்கிறது என்று கூறி தொடர்பை துண்டித்தான். இதனால் மதுமிதா அவன் மீது கோபம் கொண்டாள். சிதம்பரம் குடும்பத்தினரும் அண்ணாமலை குடும்பத்தினரும் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் அழைப்பிதழ் வைத்து அழைத்து கொண்டிருந்தனர். என்ன சிதம்பரம், எல்லோருக்கும் பத்திரிகை வச்சாச்சா என்று கேட்டார் அண்ணாமலை. வச்சாச்சு, ஆனால் என்று சொல்ல தயங்கினார் சிதம்பரம். சிதம்பரம், என்ன விஷயம் சொல்லு. என் அப்பா அம்மாவுக்கு அழைப்பிதழ் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு போனால் அப்பா கோபப்படுவார். அதனால் யோசிக்கிறேன். சரி, என் கூட வா. நானும் அவருக்கு அழைப்பிதழ் வைக்கணும். நாம் 4 பேரும் சேர்ந்து போகலாம். இல்லை அண்ணாமலை, தேவையில்லாமல் பிரச்சனை எதுக்கு என்று மறுத்தார் சிதம்பரம். இப்படியே நீயே நினைச்சிட்டு இருந்தா எப்போதான் நீங்கள் ஒன்று சேர்க்கிறது என்று கேட்டார் அண்ணாமலை. சரி, இப்போ என்னதான் பண்ணுறது சொல்லு அண்ணாமலை. நான் அழைப்பிதழ் வைக்க போகணும். நீயும் என் கூட வா. அவர் திட்டினாலும் பரவாயில்லை. அவர் வீடு தேடி அவர் பேத்தி கல்யாணத்துக்கு அழைப்பிதழ் வைக்க வந்திருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சா போதும் என்றார் அண்ணாமலை. நீ சொல்கிறதுலையும் விஷயம் இருக்கு. சரி அண்ணாமலை, நான் வரேன் என்ற சிதம்பரம் வள்ளியை அழைத்து கொண்டு தாய் தந்தையை பார்க்க சென்றார். காரில் இருந்து அண்ணாமலையும் பார்வதியும் முதலில் இறங்கினர். இவர்களை பார்த்த முருகையன் ஆர்வமாக, வாங்க வாங்க, மாதவன் கல்யாணத்துக்கு அழைப்புதழ் வைக்க வந்திருக்கீங்களா என்று வரவேற்றார். இவர்களுக்கு பின் சிதம்பரமும் வள்ளியும் தயங்கி தயங்கி வருவதை பார்த்த முருகையன் முகம் மாறியது. ஈஸ்வரி என்று வேகமாக கத்தினார். உள்ளே இருந்த ஈஸ்வரி என்னமோ ஏதோ என்று பயந்து வெளியில் வந்து பார்த்தார். இந்த 4 பார்த்த ஈஸ்வரி வாங்க வாங்க என்று பொதுவாக அழைத்தார். ஈஸ்வரி, எதற்காக இவன் இப்போ இங்கே வந்திருக்கான்? என்னை மதிக்காமல் என் வீட்டை விட்டு போனவன் இப்போ எதற்காக இங்கே வந்து இருக்கான் என்று கோபமாக கேட்டார். ஈஸ்வரி என்ன பேசுவது என்று புரியாமல் திகைத்து கண் கலங்கி கொண்டிருந்தார். இப்போ இவன் இங்கே இருந்து போகிறானா இல்லை நான் அவனை என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே சிதம்பரம், நானே போயிடுறேன் அப்பா என்று விட்டு வள்ளியை அழைத்து கொண்டு காருக்குள் ஏறினார். அண்ணாமலை ஏதோ பேச வாய் எடுக்க சிதம்பரம், வேண்டாம் அண்ணாமலை, எனக்காக நீ எதுவும் பேச வேண்டாம். அப்புறம் அவர் உன்னையும் கோபித்துக் கொள்வார். நீங்கள் போய் அழைப்பிதழ் வைத்து விட்டு வாங்க, நாங்கள் காரில் வெயிட் பண்ணுறோம் என்று விட்டு வள்ளியை அழைத்து கொண்டு சென்றார். அண்ணாமலை பார்வதியுடன் உள்ளே சென்று அழைப்பிதழ் வைத்து விட்டு வந்தார். ஈஸ்வரிக்கு தான் மிகவும் வருத்தமாக இருந்தது. என் புள்ள என் பேத்தி கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்க வந்திருக்கிறான். அவனை உள்ளே விட யாருக்கும் இங்கே மனசில்லை என்று கண்ணீர் விட்டபடி புலம்பிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தார். திருச்சியில் அந்த பெரிய திருமண மண்டபத்தின் முன்பு மாதவன் வெட்ஸ் மதுமிதா என்று எழுதி அலங்கரித்து இருந்தது. பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் கல்யாண மாலையுடன் அமர்ந்திருந்தான் மாதவன். அவனுக்கு பக்கத்தில் குங்கும நிற பட்டு புடவையில் அதற்கு ஏற்ற குங்கும நிற கல் வைத்த தங்க நகையில் பேரழகியாக தோன்றினாள் மதுமிதா. திருமணம் வெகு சிறப்பாக நடந்தது. திருமணம் முடிந்ததும் மேடையை விட்டு கீழே இறங்கிய மணமக்கள் பெற்றோர்களின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினர். பிறகு மதுமிதா மாதவனிடம், தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம், நீங்களும் என் கூட வாங்க என்று அவனையும் அழைத்து கொண்டு அமர்ந்திருந்த முருகையன் ஈஸ்வரி கால்களில் பொதுவாக விழுந்தார்கள். இதனை சற்றும் எதிர்பாராத அவர்கள் முதலில் தடுமாறினர். பிறகு அங்கு இருந்தவர் எல்லோரும், பொண்ணு மாப்பிள்ளை உங்கள் காலில் விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி எழுப்புங்க என்று கூற வேறு வழியின்றி முருகையன், நல்லா இருங்க என்று ஒரு வார்த்தையில் வாழ்த்திவிட்டு நகர்ந்தார். ஈஸ்வரி பேத்தியை தொட்டு நெட்டி முறித்து திருஷ்டி கழித்தார். பிறகு தன் கழுத்தில் இருந்த ஒரு சங்கிலியை எடுத்து அவளுக்கு போட்டுவிட்டார். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் என்று கண் கலங்கியபடி மனதார வாழ்த்தினார். மகளின் சாமர்த்தியத்தை கண்ட சிதம்பரம் மகிழ்ந்தார். மதுமிதாவுக்கு தாத்தா தன்னிடம் முதன்முறையாக பேசியதை எண்ணி மகிழ்ச்சிதான். அத்தியாயம் 16. மலர் ஆரத்தி எடுத்து மணமக்களை உள்ளே அழைத்தாள். மதுமிதா மருதாணி போட்டு இருந்த அவளது வலது காலை எடுத்து வைத்து வீட்டுக்குள் நுழைந்தாள். மாதவன் நினைத்த மாதிரியே மதுமிதாவை திருமணம் செய்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அறையில் மெல்லிய நறுமணம் பரவியிருந்தது. சுவர்களில் சிகப்பு நிற ரோஜாக்கள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருந்தது. பலவித இனிப்புகள் மற்றும் பழங்கள் மேசையில் வைக்கப்பட்டிருந்தது. கட்டிலை சுற்றி குண்டுமல்லி சரங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. படுக்கையில் ரோஜா பூக்களின் இதழ்கள் இதய வடிவில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மாதவன் படுக்கையில் ஓரத்தில் அமர்ந்திருந்தான். பெண்களின் சிரிப்பு சத்தத்துடன் அவர்களின் வளையல்கள் மற்றும் கொலுசு சத்தமும் கேட்க மாதவன் நிமிர்ந்து அறை வாயிலை பார்த்தான்.
அப்போதுதான் மதுமிதா உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள். வெளிர் மஞ்சள் நிற புடவையில் ஒரு அழகிய மஞ்சள் பூ போல தெரிந்தாள் அவள். உள்ளே நுழைந்தவன் மெல்ல நடந்து அவனிடம் வந்தாள். மாதவன் அவள் கையிலிருந்த பால் சொம்பை வாங்கி மேஜை மீது வைத்தான். உட்காரு என்று சொல்ல மதுமிதா உட்கார்ந்தாள். ஆனால் அவனை பார்க்காமல் வேகமாக வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். இதை கவனித்த மாதவன், என்னாச்சு என்று கேட்டான். நான் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கேன் என்றாள் மதுமிதா அவனை பார்க்காமல். என்ன கோபம் என்று புரியாமல் கேட்டான். நிச்சயமானதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. தாம்பூலம் மாற்றும் போது கூட நீங்க வரல. அதுக்கு மேல நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசின போது கூட நீங்க என்கிட்ட ஒழுங்காவே பேசல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை கேட்டப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா என்று சிறு குழந்தை போல பேசினாள். அவள் சாதாரணமாக கேட்டாலும் அதில் இருக்கும் அவளது எதிர்பார்ப்பு அவனுக்கு புரிந்தது. சாரி, எனக்கு நிறைய வேலை இருந்தது, அதனால தான் பேச முடியல என்றான் மாதவன். ஒரு சாரி சொல்லிட்டா சரியா போச்சா? நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஃப்ரெண்ட் ஆகணும், அப்புறம் லவ்வர் ஆகணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் கேஷுவலாக நடக்கணும்னு நினைத்தேன். ஆனால் இப்போது உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை பற்றியும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாம் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர் ஆகலை, ஆனால் இப்போது இங்கே இருக்கிறோம் என்று தயங்கி தயங்கி கூறினாள். சரி, இனிமே நாம் பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகலாமே, அதுக்கப்புறம் லவ்வர் ஆகலாம் என்றான். கரெக்ட், நானும் இதையே தான் நினைச்சேன். நாம் முதலில் நல்லா பேசி பழகி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் கேஷுவலாக நடக்கும் என்று முடித்தாள். இவ்வளவுதான், இதுக்கு ஏன் இப்படி தயங்கி தயங்கி சொல்கிற? எனக்கும் இதில் சம்மதம்தான் என்றான் மாதவன் சாதாரணமாக. இதுக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், பரவாயில்ல ஒத்துக்கொண்டீங்க என்று அவன் முகம் பார்த்து புன்னகையுடன் கூறினாள் மதுமிதா. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் என்று அவள் கண்களில் தெரிந்த ஆர்வத்தை பார்த்து கேட்டான் மாதவன். நான் என்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் என்று ஆரம்பித்து திருவிழாவில் நடந்ததை சொல்லி முடித்தாள். அவள் சொன்னதை பொறுமையுடன் கேட்ட மாதவன், நீ சொல்கிறதை பார்த்தா அந்த நர்ஸ் தான் அவன் மேலே பழி போட்டு இருக்க மாதிரி தெரியுது, மற்றபடி அவன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்று தனக்காக பேசினான் மாதவன். இந்த கதையை கேட்ட எல்லோருமே அப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் என்னால் ஒத்துக்க முடியல. அவன் மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாதான் நான் நம்புவேன். அதுக்கு மேலே எனக்கு என்னோட நகை வேணும், அது எங்கள் குடும்ப நகை, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட தான் அது இருக்கணும். அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டிய கடை, அந்த கடை அவனால தான் எனக்கு கிடைக்காமல் போச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு கடை கிடைச்சு என்னோட வேலையை நான் அங்கே ஆரம்பிக்கணும். இது எல்லாம் நடந்தால்தான் எனக்கு அவன் மேலே இருக்கும் கோபம் போகும். இதோ இந்த தழும்பு அவனால் வந்தது தான் என்றாள் மதுமிதா தன் நெற்றியில் இருந்த தழும்பை காட்டி. நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. சரி, எடுத்துக்க மாட்டேன், சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை இந்த தழும்பு உன்னோட அழகை கூட்டி இருக்குன்னு தான் சொல்லுவேன். இதே தான் என் அப்பா, அம்மா, கீதா, அண்ணா எல்லோரும் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் என் மேலே இருக்கிற பாசத்தால் அப்படி சொல்கிறாங்கன்னு நான் நினைப்பேன். இப்போ நீங்களும் அதே மாதிரி சொல்கிறதை கேட்கும்போது நீங்களும் என் மேலே அவங்க மாதிரியே பாசம் வச்சு இருக்கீங்கன்னு தெரியுது என்று மகிழ்ந்தாள் மதுமிதா. அதிகாலை 6 மணி முகூர்த்தம் என்பதால் 4 மணிக்கு எல்லாம் எழுந்திருந்தாள் மதுமிதா. பழக்கமில்லாமல் அவ்வளவு சீக்கிரம் எழுந்த மதுமிதாவுக்கு சோர்வாக இருந்தது. அந்த சோர்வினை முகத்தில் பார்த்த மாதவன், நீ ரொம்ப டயர்டாக இருக்க, தூங்கு என்றான். ஆமாம், ரொம்ப டயர்டாக தான் இருக்கிறேன். இந்த தலையில் வைத்த அந்த அலங்காரம் மட்டும் எவ்வளவு ஹெவி தெரியுமா? இப்போ தான் கல்யாண பொண்ணுங்க எல்லோரும் ஏன் தலை குனிந்து கொண்டு இருக்காங்கன்னு தெரியுது. இவ்வளவு ஹெவியாக தலை அலங்காரம் பண்ணினா எப்படி நிமிர்ந்து இருக்க முடியும் என்று அவள் சோகமாக கேட்க மாதவன் அவளை பார்த்து ரசித்து சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா என்று அவனை பார்த்து முறைத்தாள். இல்லை இல்லை, நீ சொன்ன விதத்தில் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு வேற சின்ன முடிதான், அதுக்கு ஒரு அடிஷ்னல் ஹேர் வைத்து பின்னல் போட்டு என் தலையே வலிக்குது என்றாள் மதுமிதா. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு என்றான். அவள் அதற்கு பிறகு பேசாமல் படுத்தாள். படுத்தவள் நிம்மதியாக உறங்கினாள். உறங்கிக் கொண்டிருந்த மனைவியை வைத்த கண் வாங்காமல் நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தான் மாதவன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் உயிர் இருக்கும் வரைக்கும் உன் கூட வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். கல்யாணம் நடந்துருச்சு, இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும்? நான் உன் அழகுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, அதனாலே நீ சொன்ன அந்த கட்டுப்பாடு எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
ஆனால் என் ஆசை நிறைவேறின மாதிரி உன் ஆசையும் நிறைவேற வேண்டும். முதல்ல நான் செய்ய வேண்டியது உனக்கு ஒரு கடை ஏற்பாடு பண்ணி தரணும். உன் நகையை தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் என் மேலே தப்பு இல்லைன்னு உனக்கு நிரூபிக்க வேண்டும். இதையெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் என் மனசில் எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் உன்னை தொடுவேன். அதுவரைக்கும் நாம் இந்த கட்டுப்பாட்டிலேயே இருப்போம் என்று நினைத்து கொண்டான் மாதவன். ஆனால் அவன் நினைத்ததை நடத்துவது அவனுக்கு அவ்வளவு சுலபமாக இல்லை. இப்படி பலவாறு நினைத்தபடி தன்னை அறியாமல் உறங்கினான் மாதவன். அதிகாலை 5 மணிக்கு எப்பொழுதும் போல எழுந்தான் மாதவன். பக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மனைவியை பார்த்தான். அவள் நெற்றியிலிருந்து தழும்பை பூ போல வருடினான். பிறகு எழுந்து அந்த பெரிய பால்கனியில் உடற்பயிற்சி செய்தான். உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு 6:30 மணி அளவில் குளித்து முடித்து கிளம்பி கடைக்கு சென்று விட்டான். அம்மா என்றபடி கண்களை திறந்தாள். திறந்ததும் தான் தெரிந்தது தான் தாய் வீட்டில் இல்லை என்பது. சிதம்பரம் மனைவி மகனுடன் முன்தினம் இரவே சென்னைக்கு திரும்பியிருந்தனர். மணி 7:30 ஆகியிருந்தது. அவசரமாக குளித்துவிட்டு ஒரு கரும் பச்சை நிற சல்வார் அணிந்து கொண்டு கீழே வந்தாள். யார் என்ன சொல்வார்களோ என்று நினைத்தபடி பொறுமையாக படிகளில் இறங்கி வந்தாள் மதுமிதா. வந்துட்டியாமா? காஃபி சாப்பிட்றியா இல்லை டிஃபன் சாப்பிட்றியா என்று கேட்டார் பார்வதி. அப்பாடி, நாம் லேட்டாக எழுந்ததை பற்றி எதுவும் கேட்கல என்று ஆறுதல் அடைந்தாள். காஃபி என்றால் மெல்லிய குரலில். பார்வதி காஃபி எடுத்து வந்து கொடுத்தார். காஃபி சூடாக தொண்டையில் இறங்கியது இதமாக இருந்தது. ஏன்மா புது பொண்ணு புடவை கட்டக்கூடாதா என்று பாட்டி கேட்டார். அது அது வந்து புடவை கட்ட எனக்கு ரொம்ப டைம் ஆகும், அதனால தான் சல்வார் போட்டுட்டு வந்துட்டேன் என்றார். புடவை கட்ட டைம் ஆகுமா? புடவை கட்டி உனக்கு பழக்கம் இல்லையா? மலரை பாரு, எப்படி அழகாக புடவை கட்டிட்டு இருக்கா, கற்றுக்கோ அவளை பார்த்து என்றார். சரிங்க பாட்டி, ஃப்ரீயாக இருக்கும்போது அக்கா கிட்ட கேட்டு கற்றுக்கிறேன் என்றாள் மதுமிதா சாதாரணமாக. ஆனால் மலர், அவங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதையே போட்டுக்கட்டும், சும்மா இருங்க பாட்டி, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க என்று மதுமிதாவுக்கு பரிந்து பேசினாள் மலர். பார்வதி, இரு மருமகள்களும் இப்படியே எப்பவும் ஒத்துமையாக இருக்கணும் என்று நினைத்து கொண்டார். மதுமிதா மலரிடம் வந்து, அக்கா, நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்டாள். சமையல் வேலை 3/4 முடிஞ்சிருச்சு மதுமிதா. ஒன்றும் பெருசாக வேலை இல்லை மதுமிதா, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் மலர். சரிங்க அக்கா, ஏதாவது செய்யணும்னா கூப்பிடுங்க என்றபடி பார்வையால் அந்த வீட்டில் மாதவனை தேடினாள் மதுமிதா. அவளது பார்வையை கவனித்த பார்வதி புரிந்து கொண்டார். கணவனை பார்த்து, மதுமிதாவை பாருங்க என்று கண்களால் சாடை பேசினார். அவரும் மதுமிதா யாரையோ பார்வையால் தேடிக்கொண்டிருப்பதை புரிந்து கொண்டார். யாரை என்பது போல மனைவியை பார்த்தார். பார்வதி லேசாக தலையில் அடித்துக்கொண்டு, அப்பா புள்ள 2 பேருமே மக்குதான், அவள் மாதவனை தேடிக்கிட்டு இருக்கா என்று கணவனுக்கு மட்டும் கேட்கும்படி மெல்லிய குரலில் கூறினார் பார்வதி. ஆமா என்றபடி எழுந்தார் அண்ணாமலை. பார்வதி, நான் கடைக்கு போயிட்டு மாதவனை வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்று மதுமிதாவுக்கும் கேட்கும்படி சொல்லிவிட்டு சட்டையை மாட்டி கொண்டு வெளியில் சென்றார். பார்வதி, மலர் இங்கே வா என்றார். மலர், என்னங்கத்தை என்றார். மதுமிதாவுக்கு, நீ தோட்டத்தை சுற்றி காட்டு, மீதி இருக்கிற சமையல் வேலையை நான் பார்த்துக்கிறேன் என்றார் பார்வதி. சரிங்கத்தை என்றபடி மதுமிதாவை அழைத்து கொண்டு தோட்டத்துக்கு சென்றாள் மலர். தோட்டம் பெரிதாகவும் பச்சை பசேல் என்றும் இருந்தது. ஒரு பக்கம் கொய்யா, நெல்லி, கருவேப்பிலை, எலும்பிச்சை, மாதுளம் போன்ற மரங்களும், ஒரு பக்கம் மாமரம், வேப்ப மரம், புளிய மரம், இறந்த பழ மரமும் இருந்தன. வெள்ளை, மஞ்சள், சிகப்பு ரோஜா பூக்களும், செம்பருத்தி, குண்டுமல்லி, அந்தி மந்தாரை என்று பலவித பூச்செடிகளும் பூத்து குலுங்கி கொண்டு இருந்தன. ஓரிடத்தில் பாத்தி கட்டி தக்காளி, பச்சை மிளகாய், கத்தரி, வெண்டை போன்ற காய்கறி செடிகள் காய்களுடன் பார்க்க பல வண்ணங்களில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. மதுமிதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மலரை பார்த்து, தோட்டம் ரொம்ப அழகா இருக்கு, பூ, பழம், காய் எல்லாம் கொத்து கொத்தா இருக்கு, பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு என்று பாராட்டினாள். ஆமாம், நம் தோட்டக்காரன் நல்லா பார்த்து கொள்வான். மாதவனும் நானும் நேரம் கிடைக்கும் போது இந்த பூச்செடிகள் வைப்போம். அப்படி வச்சதுதான் இந்த பூச்செடிகள் எல்லாம் என்றாள் மலர். ரொம்ப ரசனையோட அழகாக பண்ணியிருக்கீங்க என்றாள் மதுமிதா. உங்கள் வீட்டில் கூட நிறைய செடி இருந்தது, நான் பார்த்தேன். ஆமாம், ஆனால் காய்கறி செடி நாங்கள் ட்ரை பண்ணினது கிடையாது. இவ்வளவு பழமரங்கள் வைக்க அங்கே இடமும் கிடையாது. இனிமேல் நான்
இந்த தோட்டத்தில் தான் வாக்கிங் போக போகிறேன். இதையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டே வாக்கிங் போனால் கண்ணுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. நீங்களும் என் கூட வாங்க என்றாள் மதுமிதா. கண்டிப்பா, சாயந்தர நேரம் நான் இந்த தோட்டத்தில் 1 மணி நேரம் இருப்பேன். நீயும் என் கூட இனிமேல் வா என்றாள் மலர். ஓகே என்றாள் உற்சாகமாக மதுமிதா. இந்த இடத்துல ஒரு கண்ணாடி கதவு வரணும். இங்கே செல்ஃப், ஒரு அழகான டோர் வரணும். தரையில் ஒயிட் டைல்ஸ், ஒரு பெரிய பூ வரணும் என்று செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி வேலையாட்களுக்கு சொல்லி கொண்டிருந்தான் மாதவன். அவன் சொன்ன வேலையை கேட்ட அவர், என்ன மாதவா, கீழே இருக்கிற 3 மாடியிலும் ஸ்டோர் ரூம் சின்னதாக இருக்குன்னு இங்கே ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் கட்டலாம்னு தானே நாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது என்ன அழகான டோர் போடணும்னு சொல்கிறேன், பிளானை மாற்றிட்டியா என்று கேட்டார் புரியாமல் அண்ணாமலை. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க என்று அவரை தனியாக அழைத்து சென்றான். அப்பா, நான் சொன்ன ஸ்டோர் ரூம் வேலையை அவங்க முடிக்க போகிறாங்க. ஆனால் மீதி இருக்கிற இந்த இடத்துல ஒரு கடை கட்டலாம்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்கிற? எந்த கடை? எதுக்கு? அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த இடம் சும்மா தான் இருக்குது. அதனால் ஸ்டோர் ரூம் வேலையோடு சேர்த்து இதையும் பண்ணிடலாம்னு நினைத்தேன். அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். சரி மாதவா, நீ எது செய்தாலும் கரெக்டாக தான் செய்வ. உன் இஷ்டப்படி செய். வேலை முடிஞ்சிடுச்சு இல்லை, வீட்டுக்கு கிளம்பு என்று கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக தள்ளினார் அண்ணாமலை. மாதவன் மனமில்லாமலேயே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வீட்டிற்கு வந்தான். வீட்டில் 4 பெண்மணிகள் இருந்தனர். என்னப்பா மாதவா, காலங்காத்தால வேலைக்கு கிளம்பிட்டியா? என்னடா நடக்குது இங்கே என்று ஆச்சரியமாக கேட்டார். ஆடு மாடு கோழி எல்லாம் நடக்குது. சும்மா இருங்க அத்தை, ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனால தான் போனேன் என்றான் மாதவன் சாதாரணமாக. சரி, வந்து இவள் பக்கத்தில் உட்காரு. கல்யாணத்துக்கு வர முடியல, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்று அவனை அழைத்து மதுமிதா பக்கத்தில் உட்கார வைத்தார் அந்த பெண்மணி. உட்கார்ந்த பிறகு இருவரையும் பார்த்த பெண்மணிகள், ஜோடி பொருத்தம் நல்லாத்தான் இருக்கு, ஆனால் நீ புடவை கட்டி இருக்கலாம் என்று மதுமிதாவை பார்த்து கூறினர். மதுமிதா எதுவும் சொல்லாமல் புன்னகைத்தாள். சிறிது நேரம் பேசிவிட்டு உணவை முடித்த பிறகு அவர்கள் சென்றனர். மாதவா, இன்னைக்கு நைட் நீங்கள் 2 பேரும் சென்னைக்கு கிளம்புறீங்க என்றார் பார்வதி. என்னம்மா, என்ன சொல்கிறீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று பழைய பல்லவியை பாடினான் மாதவன். டேய், நீ மறு வீட்டுக்கு போகணும்டா, துணியை எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பு. கண்டிப்பாக போகணுமா என்று கேட்டான். ஆமாண்டா, போய் அங்கே 1 வாரம் இருக்கணும் என்றார் பார்வதி. இதனை கேட்ட அவன், என்ன 1 வாரமா என்று அதிர்ச்சியாக கேட்டான். அவனை முறைத்தாள் மதுமிதா. நான் மொத்தமாக இங்கேயே வந்துட்டேன். 1 வாரம் என் கூட அங்கே வந்து இருக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்துக்கிறேன் என்று நினைத்து கொண்டாள் மதுமிதா. ஆமாண்டா, 1 வாரம்தான், இருந்துட்டு வா என்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.